இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தற்போது தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் இன்று ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சில பேருக்கு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு வரலன்னா அதிகமானவர்களுக்கு உரிமை தொகை பெற தகுதி இல்லாதன்னு சொல்லிட்டு நீக்கியிருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்கலாம். அது நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கணும். அதேமாரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிப்பதற்கும் ஏற்கனவே விண்ணப்பித்து உரிமை தொகை பெற முடியாதவர்களும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் எப்போது பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதி முதல் தகுதியான பெண்களுக்கு 1000 வழங்கப்பட உள்ளது. அதிலிருந்து மாதம் அவர்களுக்கும் வங்கி கணக்கில் 1000 செலுத்தப்பட உள்ளது. தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் முகாம் நடக்கிற இடத்துல போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முகாம் எங்கே நடைபெறுதுன்னு தெரியலனாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் .tn.gov.in வெப்சைட் ஷோகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு முகாம்களின் விவரம் அறியன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் சேவ்னு இருக்கும். அதுக்கு கீழே மனு நிலை அறியன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முகாம் விவரம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்ட வாரியான முகாம் அட்டவணைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவும் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேதி வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா மாவட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டத்துடைய பெயர், முகாம் நடைபெறும் தேதி, அதற்கான அட்டவணை, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு பதிவிறக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்து பெயர், முகாம் நடைபெறும், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் இருக்கும். அந்த இடத்துல தான் முகாம் நடைபெறும். குறிப்பிட்ட தேதியில் முகாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போய்ட்டு இது வரைக்கும் நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் சரி, ரேஷன் கடையில் மாற்றம், பட்டா சிட்டா விண்ணப்பிப்பிற்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்து சப்மிட் பண்ணால் போதும். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசெண்டாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.